வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தில் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் சார்பில் இஃப்தார் புனித ரமலான் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது குடியுரிமை திருத்த நட்டநகலை கிழித்தெறிந்து அரசியல் வாழ்க்கையில் நுழைந்தேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்து முதற்கட்டமாக வெளியான தகவலில் டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிட எடப்பாடி பழனிசாமி சென்றதாக கூறப்பட்டது. புகழ்பெற்ற இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா மறைந்துள்ள செய்தி திரையுலகினர் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு இதய சிகிச்சை மேற்கொண்ட அவர் இன்று மாலை அவருடைய இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் என் மனதை பெரிதும் பாதிக்கிறது என்று டி. ராஜேந்தர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா மரணமடைந்துள்ள செய்தி கேட்டு சொல்வதற்கு எனக்கு வார்த்தை வரவில்லை என்று கலங்கிக் கொண்டு இளையராஜா தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று அமித்ஷாவின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பது பாஜக அதிமுக கூட்டணியை பிரதிபலிப்பதாக தெரிகிறது. அமித்ஷாவின் எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மதுவெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று பதிவிட்டுள்ளார். பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் பாரதி ராஜா தனது 48 வயதில் காலமானார். சில நாட்களுக்கு முன்பு இதய சிகிச்சை மேற்கொண்ட அவர் இன்று மாலை அவருடைய இல்லத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். நடிகராகவும் இயக்குநராகவும் திரையுலகுக்கு பங்களிப்பை செலுத்திய அவரது எதிர்பாராத இழப்பு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் மனோஜ் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். தங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 1500 3000 உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 17ஆம் தேதி மெரினாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தில் காத்திருப்பு போராட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் தொடங்கினர். இந்நிலையில் இன்றும் 9வது நாளாக போராட்டம் தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து அரசாங்கமே எங்கள் மீது கருணை காட்டாவிட்டால் யார் காட்டுவார்கள் என்று மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நடிகரும் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனுமான மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு மட்டுமே உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பயணம் கூட்டணி தொடர்பானதாக இருக்கலாமோ என்ற கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சிவகங்கை நகரில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையில் 200 கிலோ கெட்டுப்போன பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பழ ஜூஸ், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்டவைகளின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சிவகங்கை உணவு பாதுகாப்பு அலுவலர் சரவணன் தலைமையிலான குழுவினர் சிவகங்கை நகர் முழுவதும் உள்ள பழ விற்பனை கூடங்கள், பழச்சாறு விற்பனை நிலையங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் மாணவ மாணவியர்களுக்கான +2 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் முடிவடைந்தது. இதனிடையே திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் சம்பத்குமார் நேற்று நடந்த +2 தேர்வுக்கான தேர்வு அறையில் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தேர்வு எழுதிய +2 மாணவிகளிடம் சோதனை செய்வதாக கூறி சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். சில்மிஷம் செய்த இந்த ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து உள்ளார். அப்போது அவருக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வையும் போர்த்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவரும் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆறுமணி அருகே தந்தை வாங்கிய கடனுக்கு 2 தவணை கட்ட தவறியதால் ஃபைனான்ஸ் நிறுவனம் சார்பில் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டியதால் மனமுடைந்த ஒர்க் ஷாப் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முன்பு அவர் ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியரிடம் உருக்கமாக பேசிய வாட்ஸ்அப் உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இயக்குனர் பாரதி ராஜா மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற செய்தி தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு இடையே சுமூக தீர்வு ஏற்படுத்தி காடா உற்பத்தி நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டில் பரிசுகளை அள்ளி குவித்த பெரிய கருப்பன் காளை உயிரிழந்துள்ளதால் ஈச்சம்பட்டி கிராம மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியானது.
திருப்பத்தூர் மாவட்டம் சூரிசிலப்பட்டு அடுத்த நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் மகன் சத்யநாராயணன் வயது 46. இவருக்கு சுகந்தி என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு ஆண் மற்றும் 17 வயதில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பெண் பிள்ளை உள்ளது. இந்த நிலையில் சத்யநாராயணன் கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் வீட்டு லோனுக்காக 5 லட்சம் ரூபாயை திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் தற்போது பணத்தை திருப்பிக் கொடு, இல்லையென்றால் உன் மகளை வெளியே நடமாட விடமாட்டோம் என்று பைனான்சியர் மிரட்டுவதாக புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சென்னை மாநகராட்சியின் அனைத்து மண்டலங்களிலும் ரூபாய் 45 கோடி மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு அறிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரி, தொழில் வரி மற்றும் நிர்ம வரி செலுத்துவதற்காகவும் தொழில் உரிமம் புதுப்பிப்பதற்காகவும் மார்ச் 29, 30 மற்றும் 31 ஆகிய விடுமுறை நாட்களில் வருவாய்த்துறை இயங்கும் என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் KN நேரு சென்னை மாநகராட்சிக்கான 30 பூங்காக்கள் அமைக்கப்படும் என்ற புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், மதுரை மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிக்கையை தமிழ்நாடு அரசின் கூடுதல் முதன்மை செயலர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ளார். சென்னையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த 2 பேர் உத்தரப்பிரதேசத்திற்கு தப்பி செல்ல இருந்த நிலையில் அவர்களை விமானத்தில் வைத்தே போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் அருகே நேற்று காலை தேர்வு எழுத பள்ளிக்கு செல்வதற்காக மாணவி ஒருவர் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த போது அவரை அரசு பஸ் ஏற்றாமல் சென்றது. அப்போது அந்த பஸ்ஸின் பின்னால் மாணவி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தமிழக அரசு நாடகத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் ரூபாய் 133 கோடியே 32 லட்சம் மதிப்பீட்டில் அடுக்குமாடி வெள்ளி கொலுசு உற்பத்தி வளாகம், தொழிலாளர்கள் தங்கும் விடுதி, 5 புதிய தொழில்பேட்டைகள் மற்றும் 5 பொது வசதி மையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழக சட்டமன்ற பேரவையில் இருமொழி கொள்கை தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நேற்று கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்து உரையாற்றினார். மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியையும் காக்க முடியும் என்று முதல்வர் பேசியுள்ளார். தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். யூடியூபர் ஷவுக்கு சங்கருக்கு மறைமுக அஜெண்டா உள்ளது, அதற்காக என்னை குறிவைத்து விமர்சிக்கிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் அமைந்துள்ளது குன்னலூர் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பள்ளியின் சுற்றுச்சுவரை பழுது நீக்கி புதிய சுவரை அமைத்துக் கொடுத்துள்ள நிலையில் இந்த ஊர் கிராம மக்கள் அரசு நடுநிலைப்பள்ளிக்கு கல்வி சீர் கொண்டு வந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பாவந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தியாகதுருகம் வனச்சரக அலுவலகம். இந்த அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வனவர் செந்தில்குமார் என்பவர் குத்தகைதாரர்களிடம் லஞ்சம் கேட்பதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் சத்யராஜுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து 3 மணி நேரம் சோதனை மேற்கொண்டதில் ரூபாய் 3 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு வனவர் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. கோவை மத்திய சிறை சாலையில் ஆயுள் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கில் கைதான இளைஞர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆத்தூர் விவசாயிகளிடம் நேரடி நெல் கொள்முதல் நடைபெறுவதால் அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் அகழாய்வு அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை திரைப்பட நடிகர் வடிவேலு நேற்று மாலை நேரில் பார்வையிட்டார். 6 கட்டிட தொகுதிகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அரிய பொருட்களை பார்த்து ரசித்தார். வெனிசுலா மீது மீண்டும் வரி விதிப்பு, அமெரிக்காவின் அதிரடியால் இந்தியாவுக்கு பாதிப்பு என்ற தகவல் வெளியானது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற 5வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. 18வது IPL தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு கவுகாத்தியில் நடைபெறவுள்ள 6வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், முன்னாள் சாம்பியன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றில் இந்தியா வங்காளதேசம் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,472 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,184 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. எனவே இன்று முதல் 27ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இதர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.